திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சைவ சித்தாந்தத்தின் பகுதி 7 நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்க்க போகிறது என்னென்னா, திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். வாதவூர் அடிகள் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடு என இறைவனது செயலை விளையாட்டு என கூறுகிறாரே, அதற்கு என்ன பொருள் என்று இது கேள்வி. அதற்கு பதில்: இறைவன் செய்யும் முத்தொழில் குறிக்கோள் ஏதுமின்றி பொழுதுபோக்கு விளையாட்டு போன்றது என கருதிலா வாதவூர் அடிகள் அதனை கூறினார். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடு என்று கூறிய அவரே அதே திருவெம்பாவையில் முந்திய பாட்டில் இதன் பொருள் இனிது விளக்கும்படி: ஐயா, நீ ஆட்கொன்றாருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்த்தொழிந்தோம் என அருளி செய்துள்ளார். விளையாட்டு என கூறுவது விளையாட்டு என வரிதே கூறாமல் பல்லுயிர்களையும் அவர் பக்குவம் நோக்கி ஆட்கொண்டு அருள் புரியும் விளையாட்டு என்கிறார். பெய்யும் மழை நீரை மேட்டு நிலம் தன்னிடத்து வைத்து கொள்ளாது விட்டுவிடுகிறது. ஆனால் பள்ளமான நிலம் அந்நீரை தன்பால் தேக்கி வைத்து பயன்கொள்கிறது. அதுபோல தகுதி பெறாத உயிர்கள் இறைவனது தனது விளையாட்டால் பொழியும் அருள் நீரை விட்டொழிகின்றனர். ஆனால் மெய்யன்புடைய பக்குவ ஆன்மாக்கள் அதனை பெற்று பயனடைவர். அவர்கள் இங்கே உய்வார்கள் எனப்பட்டனர். உய்யும் வகையானவை சிவத்தொண்டு முதலிய தவநெறிகள் ஆகும். அந்நெறியை சாதகமாக கொண்டு யாம் உய்தி பெற்றோம் என்பர். உய்யும் வகையெல்லாம் உய்த்தொழிந்தோம் என்றனர். இவ்வாறு இறைவனது துளிகள் உயிர்களுக்கு உய்தி தருதலாகிய பெரும் பயனை செய்வன என்பதை வாதவூர் அடிகள் இவ்வடிகள் உணர்த்தியுள்ளார். ஆகவே இறைவனது துளிகள் யாவும் உயிர்களின் நலன் கருதிய நிகழ்வன என பொருளையும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடு என்ற தொடர் உட்கொண்டு எழுந்ததாகும். இது போன்று முதல்வனது செயல்கள் விளையாட்டு என குறிப்பிட்டு பெருவிளையாட்டு ஐந்தாட்டும் பிஞ்சகன், அதாவது என்றும் திருவாலவாயுடையார் திருவிளையாடற் புராணம் கூறும். இவ்வாறு சில உயர்ந்த நூல்கள் இறைவனின் தொழில்களை அவனது விளையாட்டு என்று கூறுவது கருத்து. இறைவன் இத்தொழிலில் சிறிதும் வருத்தமின்றி மிக எளிதாக செய்பவன் என்பதே ஆகும். பேச்சு வழக்கில் கூட விளையாட்டு என்ற சொல் மிக எளிதாக செய்யும் செயலை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. இவனுக்கு என்ன, இது ஒரு பெரிய காரியமா? கொடுத்து பாருங்கள், விளையாட்டாக செய்து முடித்து விடுவான் என்பார்கள். இப்பொருள் பாடவே இறைவனது செயல்கள் விளையாட்டு எனப்படுகின்றன. ஓகேங்களா? இதுதான் இந்த விளையாட்டு என்ப பொருளுக்கான இது. அத்வீத தொடர்பு. இறைவன் உயிர்களின் பொருட்டே ஐந்தொழில் செய்கிறான் என்றால் அவனுக்கு உயிர்களுக்கும் இடையே ஏதேனும் ஓர் இயல்பு இருத்தல் வேண்டும். இயல்பு யாது? இதுதான் கேள்வி. அதற்கான பதில் பதி பசு பாசம் என்கிற முப்பொருள்களும் வியாபகம் பொருள்கள், அதாவது இடம் என்ற எல்லைக்குள் உட்படாமல் எங்கும் நிறைந்து நிற்பவை. ஆயினும் சூக்குமம் சூலம் என்னும் தன்மைகளால் தம்முள் வேறுபட்டவை. சூக்குமம் என்பது நுண்மை, ஸ்தூலம் என்பது பருமை. பதி அது சூக்கும பொருள், பசு சூக்கும பொருள், பாசம் ஸ்தூலப்பொருள். சூக்குமம் ஸ்தூலம் என்பவற்றுள் சூக்குமமாய் உள்ளது வியாபகமாயும் ஸ்தூலமாய் உள்ளது அதனுள் அடங்கி வியாபிப்பியமாயும் நிற்கும். வியாபியம் என்பது உள்ளடங்கி நிற்பது என்பது பொருள். பதியாகிய கடவுள் பொருள் அதிசூசும பொருள் ஆகலின் அது வியாபகமாய் ஏனை எல்லாவற்றிலும் தன்னுள் அடக்கி தன் மற்றொன்றில் அடக்குதல் என்று நிற்கும். பசுவாகிய உயிர் கடவுளின் நோக்க பருமையான தூளப்பொருள். ஆகவே உயிர்கள் கடவுளது வியாபகத்தில் அடங்கி வியாபியமாய் நிற்பவையே ஆகும். ஆயினும் அவ்வுயிர்கள் ஆணவம் மாயை முதலிய பாசப்பொருள்கள் நோக்க அவற்றினும் நுண்ணியதாகிய சூக்கும பொருள்களே ஆகும். ஆகவே உயிர்கள் கடவுளிடத்தில் அடங்கியும் தம்முள் தூளமாய் நிற்கும். தூளமாகிய ஆணவம் மாயை கண்மம் தம்முள் அடக்கியும் நிற்கும். ஆணவம் மாயை கண்மம் சடப்பொருள்கள் முதலிய அவை உயிர்களினும் தூளமாய் உயிர்களிடத்தில் உள்ளடங்கி நிற்பவையே ஆகும். இம்முறையில் கடவுள் வியாபகம், உயிர்கள் கடவுளிடத்தில் வியாபியம். அதாவது கடவுள் வியாபகம், உயிர்கள் கடவுளிடத்தும் வியாபீகம். அவ்வுயிர்களிடத்து பாசங்கள் வியாபீகம் என்பது விளங்கும். இங்கனம் பதி பசு பாசம் ஆகிய அனைத்து பொருளும் வியாபகமே. ஆயினும் சூக்குமம்
ஸ்தூலமாமும் முறைமை பற்றி வியாபியமுமாய் நிற்கும். இந்த வியாபியமின் தொடர்பினால் பதியாகிய கடவுள் பசுக்களாகிய உயிர்களையும் பாசமாகிய மலமாயை கண்மங்களையும் தனது நிறைவினுள் அடக்கி கொண்டு அவ்வெல்லா பொருள்களிலும் இரண்டர கலந்து நிற்பனர். அவன் உயிர்களோடு பிற பொருட்களோடும் இவ்வாறு இயைந்து நிற்றலாகிய தொடர்பு அத்வைதம் எனப்படும். அத்வைதம் என்ற வட சொல்லே தமிழில் அத்வீதம் என்ற சொல்லில் வழங்குகிறது. அத்வைதம் என சொல்லின் அமைப்பு. அத்வைதம் என்ற சொல்லின் வேதத்தின் இறுதி பொருள்களாகிய உபநிடத்திலும் இடம்பெற்றுள்ளது. அதாவது அத்வைதம் என்பதில் 2 சொற்கள் உள்ளன என்று தெரிகிறது. அச்சொற்கள் யாவை? அவை எம்முறையில் இயந்தன. அத்வைதம் என்பதில் நா என்ற சொல் துவைதம் என்ற சொல்லில் சேர்ந்துள்ளன. நா என்பது எதிர்மறையின் உணர்த்த சொல், எதிர்மறையினை உணர்த்தும் சொல். இத்வி என்பது 2 என பொருள்படும். அதிலிருந்து வந்தது துவைதம் என்ற சொல். நா பிளஸ் இத்வைதம் என்பது வடமொழி விதிப்படி அத்வைதம் என்றதாகும். எதிர்மறையை உணர்த்தும் நா நகரம் தன்னோடு சேரும் மொழியின் முதலில் உயிரெழுத்து நின்றால் முன் பின்னாக மாறி நிற்கும். அதாவது நா இன் பிளஸ் ஆ என்பது ஆ பிளஸ் இன் என மாறிவிடும். எடுத்துக்காட்டாக நா பிளஸ் ஆதி என்பதில் வரும் மொழியின் முதலில் ஆ என்ற உயிரெழுத்து நிற்பதால் இன் பிளஸ் ஆ என்பது முன்னும் பின்னுமாக மாறி ஆ பிளஸ் இன் பிளஸ் ஆதி ஈக்குவல் டு அனாதி என்று ஆகிறது. ஆ பிளஸ் இன் பிளஸ் ஆதி ஈக்குவல் டு அனாதி என்று ஆகிறது. இனி மறுமொழியின் முதல் மெய்யெழுத்து நின்றால் நா என்பதில் இன் கொட்டும் ஆ மட்டும் நிற்கும் வருமொழியோடு சேரும். அம்முறையில் நா பிளஸ் துவைவம் என்பதில் வரும் மொழியில் முதல் இத் என்ற எழுத்தும் இருப்பதால் நா என்பதில் உள்ள இன் கொட்டும் ஆ மட்டும் நிற்கும். இது அத்வைதம் என்றது ஆயிற்று. அடுத்து நா அகரம் எதிர்மறையின் உணர்த்தும் பொழுது என்னென்ன பொருட்களை தரும்? எதிர்மறை நகரம் இன்மை, அண்மை, மறுதலை என்ற 3 பொருள்களை தரும். இன்மைக்கும் மறுமைக்கும் வேறுபாடு உண்டா? உலக வழக்கில் இல்லை என்ற இன்மை சொல்லும் அல்ல என்ற அண்மை சொல்லும் ஒரே பொருளில்தான் வருகின்றன. இன்மையும் அண்மையும் பொருள் வேறுபாடு உடையவை. இன்மை என்பது முற்றிலும் மறுப்பது, அண்மை என்பது சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. அதாவது ஒரு பொருளை மறுத்து அதனோடு ஒரு வகையில் ஒத்த வேறொரு பொருள் உண்டு என்பதை உடன்படுவது. எடுத்துக்காட்டாக முயலுக்கு கொம்பு இல்லை எனும்போது இன்மை சொல்லி முயலின் தலையில் கொம்பு என்ற பொருளை முற்றுமாக மாறுகிறது. இனி அண்மை சொல்லுக்கு எடுத்துக்காட்ட வரும்பொழுது இரவு நேரத்தில் வீதி ஓரத்தில் ஒரு உருவம் இருப்பது தென்படுகிறது. நம்முடன் வந்தவர் அங்கே இருப்பது மனித உருவமா என்று கேட்டார். மரக்கட்டை தான் என்ற மனித உருவம் போல் தோன்றுகிறது என்றார். அது மனித உருவம் அன்று என நாம் விடை கூறுகிறோம். அங்கே அன்று என்ற அண்மை சொல்லை பயன்படுத்துகிறோம். அந்த அண்மை சொல் மனித உருவம் என்ற பொருளை மறுத்து அதனோடு ஒத்த தன்மையுடைய மரக்கட்டையாகிய வேறொரு பொருள் இருப்பதை உடன்படுகிறது. இதுதான் அந்த அண்மைக்கும் இன்மைக்கும் உள்ள ஒரு சொல். ஒத்த மற்றொரு பொருள் உண்டு என்பதை உணர்த்தும். இவ்வாறு இன்மையும் அண்மையும் பொருள் உணர்த்தும் முறையே வேறுபாடு உடையவனே ஆகும். எதிர்மறையை உணர்த்தும் நா நகரம் இன்மை முதலிய 3 பொருள்கள் தரும் என்கிறீர். அந்த நகரம் இன்மை பொருளை தருதல் எவ்வாறு? ஒரு பொருளின் இருப்பினை மறுப்பது இன்மை. இறைவன் அமலன் என்ற எடுத்துக்காட்டில் நா பிளஸ் மலன் என்பது முன்னர் காட்டிய விதிப்படி நகரத்தில் உள்ள இன் என்ற மெய்கொட்டு ஆ என்ற நின்று அமலன் என்றதாயிற்று. மலன் என்பதற்கு மலத்தோடு கூடியவன் என்பது பொருள். அதோடு நா என்று சேர்ந்து மலம் இல்லாதவன் என்ற இன்மை பொருளை தந்தது. மலம் என்ற பொருளின் இருப்பையே மறுத்தது. ஓகேங்களா? அடுத்து நகரம் அண்மை பொருளை தருவது எவ்வாறு? பிராமணன் என்ற பெயர் மேல் நகரம், அதாவது நகரம் வரும்பொழுது நா பிளஸ் பிராமணன் என்று அப்பிராமணன் என்பது ஆகும். பிறப்பால் பிராமணனாக இருந்தும் பிராமணனுக்குரிய ஒழுக்கம் கொள்ளாதவன் அப்போது அப்பிராமணன் எனப்படுவான். அப்பிராமணன் என்பது நகரம் அண்மை பொருளை தந்து நிற்கிறது. அண்மையாவது சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது என்று கூறுகிறோம். இவன் பிறப்பால் பிராமணன் என்பதை உடன்பட்டு தன்மையால் பிராமணன் அல்லன் என மறுப்பதால் அது நகாரம் அண்மை பொருளை தந்து நிற்கிறது என்பதில் எளிதில் விளங்கும்.
நகாரம் மறுத்தலை பொருளில் தருதல் எவ்வாறு? நகாரம் மறுத்தல் பொருளை தருவது எவ்வாறு? நகாரம் சில இடங்களில் வருமொழி பொருளை எதிரான மறுதலையான பொருளையும் தரும். எடுத்துக்காட்டாக ந அகாரம் தர்மம் எனும் வருமொழியோடு சேரும் பொழுது ந ப்ளஸ் தர்மம் அதர்மம் என்ற பொருள் தரும். தர்மம் என்பது புண்ணிய செயல்கள் ஆதலால் அதர்மம் என்பது புண்ணியத்திற்கு மாறுதலான பாவ செயல்களை குறித்துகிறது. இவ்வாறு நகாரம் இங்கே மாறுதலை பொருளை தந்து நிற்றல் காணலாம். இனி அத்வைதம் என்ற சொல்லு வரும். அதனால் நகாரம் இன்மை அண்மை மாறுதலை என்ற 3 வகையான எதிர் பொருள்களையும் தரும் என்கிறீர்கள். அவ்வாறெனின் இன்மை மறுமையின் ஒவ்வொரு பொருளை கொண்டு அத்வைதம் என்ற சொல்லுக்கு 3 வகையான வெவ்வேறு விளக்கங்கள் தரலாம் என்று ஏற்படுகிறது அன்றோ? அம்முறையின் அந்த நகரத்திற்கு இன்மை பொருள் கொண்டு அத்வைதம் என்பதற்கு விளக்கம் கொடுத்தவர்கள் யாவர்? தத்துவ உலகில் நன்கு அறியப்பட்டவர்கள் 3 அவர்கள் சங்கரர், ராமானுஜர், ஆனந்த தீர்த்தர் என்ற மத்துவர் ஆகியோர். அவர்களுள் ஆனந்த தீர்த்தர் ஒருவர் தவிர மற்றொருவர் நகரத்திற்கு இன்மை பொருள் கொண்டனர். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய். ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். யோக பயிற்சி நீங்கள் நேரில் கற்றுக்கிறா இருந்தாலும் கற்றுக்கலாம்.